தமிழ் திரையுலகின் பழம்பெரும் இயக்குனர் திருலோக் சந்தர் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகளை வைத்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் 70 திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் திருலோக் சந்தர் புதனன்று சென்னையில் காலமானார். கடந்த சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டு சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் புதனன்று அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். திருலோக் சந்தர் இறப்பிற்கு பின்னர் அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவருடைய உடல் சென்னை திருவான்மியூரை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. திரைப்பட நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, வியட்நாம் வீடு சுந்தரம், நடிகை KR விஜயா, YG மகேந்திரன் மற்றும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா, கவிஞர் வைரமுத்து ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திருலோக் சந்தர் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா நிற்பார். இன்னைக்கு அவர் இப்படி சப்த நாடியும் அடங்கி போய் படுத்திருக்கிற பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிற வரைக்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அவருடைய உடல் பௌதிக ரீதியாக மறைந்திருக்கலாம், ஆனால் கலை ஊடகங்களின் வழியே ஏசி திருலோக் சந்தர் மரிக்காத வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருப்பார். திருலோக் அப்படின்னா ஒரு வேலையை எனக்கு ஒரு இறந்த காலம் இருக்கிறது, அங்கே சில சாதனை இருக்கிறதுனால திருலோக் தான். அந்த மாதிரி எங்களுடைய ஏவிஎம்ங்கிற தாய் வீட்டில் எங்கள் கூட இருந்த ஒரு பெரிய ஆலமரம், அதாவது இதுக்கு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு இழப்பு அந்த நண்பருடைய மரணம்.